stay tuned for the rest of the show. So have you ever felt betrayed? Which is how you see things. Realize something needs change. 'Cause I know you got me fucked up. Let me show you what's up. 'Cause enough is enough. I'll take a face full of pavement just to make a statement. I know there's no turning back. Oh God, adrenaline wasted. Hey guys, what's up and welcome back to 𝚒𝚐𝚗𝚘. இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான க்ரியேட்டிவ் வாட்ஸ்அப் ஃபோட்டோ எடிட்டிங்கை உங்களோட மொபைலில் அதுவும் பிக்ஸார்ட்டில் எப்படி எடிட் பண்ண போகிறத பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணினா கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுக்கோங்க. நம்ம சேனலில் இப்போலாம் புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஜிஎம் போட்டு உள்ளுக்குள்ளே போகலாமா? ஓகே, உங்கள்கிட்ட இருக்க பிக்ஸார்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிக்ஸார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேக்ரவுண்ட் லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டாகவே வந்து க்ராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு போர்ட்ரேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ உங்களுக்கு எந்த இடம் மட்டும் வேணும்னு தோணுதோ அந்த இடத்த கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இங்கே ஆட் ஃபோட்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த பிஎன்ஜி கரெக்டாக பெருசாக்கிடலாம். ஓகே, சூப்பர். இப்போ இந்த மாதிரி கரெக்டாக ஃபுல்லாக செட் பண்ணுங்கள். ஓகே, திரும்ப ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒரு மாடல் இமேஜ் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாடல் இமேஜ் பார்த்தீங்கன்னா நான் பிஎன்ஜி ஃபார்மேட்டில் அதுவும் 4Kல கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பிஎன்ஜி ஃபார்மேட்டில் அதுவும் 4Kல ஒரு இமேஜை எப்படி கட் பண்ண தெரியலனா கவலைப்படாதீங்க, நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். வீடியோட லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் எப்படி ஒரு ஃபோட்டோ பிஎன்ஜி ஃபார்மேட்டில் அதுவும் 4Kல கட் பண்ணுறதுன்னு நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ அதை கரெக்டாக வந்து அந்த வாட்ஸ்அப் டைப்பிங் இருக்குல்ல, அதுக்கு மேலே இந்த இடத்துல செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ எரேசர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கேயும் எரேசரை கிளிக் பண்ணிக்கோங்க. சைஸ் வந்து ஒரு 41க்கு செட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒப்பாசிட்டி வந்து ஒரு 16:16. நெக்ஸ்ட்டு ஹார்ட்னஸ் வந்து +12. ஓகே, இப்போ கீழே இந்த இடத்துல லைட்டாக எரேஸ் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். இப்போ டிக் பண்ணிடலாம். திரும்ப அந்த இமேஜை கரெக்டாக கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃப்எக்ஸ் நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆர்டிஸ்டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கடைசியாக வந்து ஃபேட்டில் 2ன்னு இருக்கும். ஃபேட்டில் FATTAL ஃபேட்டில் 2 இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, திரும்பவும் கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் ஒரு ஃபேட் வந்து ஒரு 90க்கு செட் பண்ணலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு எரேசர் ஐக்கான் பக்கத்துலேயே மெர்ஜ் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கொடுத்து மெர்ஜ் பண்ணிடுங்க. இப்போது 2 லேயரை மெர்ஜ் ஆகிடும். ஓகே, திரும்பவும் ஆர்டிஸ்டிக் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போது ஃபேட்டில் 1 ஃபஸ்ட்டு வந்து ஃபேட்டில் 2 கொடுத்தீங்க, இப்போ ஃபேட்டில் 1. ஸோ ஃபேட்டில் 1 செக் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் ஃபேடு வந்து ஒரு 74க்கு செட் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். திரும்பவும் அந்த மெர்ஜ் ஐக்கானை கொடுத்து மெர்ஜ் பண்ணுறங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு மேஜிக்கு நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு மொபைல் நெட் ஆனில் இருக்கணும். ஸோ ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். மொபைல் நெட் ஆன் பண்ணதுக்கப்புறம் இங்கே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஹைலைட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஃபில்டர் இருக்கும், இந்த ஃபில்டரை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு லோட் ஆகும்.
ஓகே, லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இமேஜ் பார்க்க இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட்டு திரும்பவும் அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் 3 டாட் இருக்கா, அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபேடு வந்து ஒரு 60க்கு செட் பண்ணுங்கள். ஓகே சூப்பர். திரும்பவும் மெர்ஜ் பண்ணுறங்க. ஓகே, இப்போது மொபைல் நெட் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ டிக் பண்ணுறங்க. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஷேடோ நீங்கள் ஆப்ஷன் இருக்கும், ஷேடோ இது கிளிக் பண்ணுங்கள். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு 70 இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று 100 கொடுத்துருங்க. செகண்ட் இருக்கிறத ஒரு 50. ஓகே, நெக்ஸ்ட்டு பொசிஷன் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து 28. ஓகே, நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி ஒரு 1க்கு செட் பண்ணுங்கள். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட்டு மேலே இருக்க டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறங்க. ஓகே, திரும்ப ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த பிஎன்ஜியை சின்னதாக்கிடலாம். கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணுங்கள். ஓகே, இதில் ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணி ஒரு 30க்கு செட் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு அது லைட்டாக தெரிஞ்சால் போதும், ரொம்பலாம் தெரியக்கூடாது. ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். டூப்ளிகேட் பண்ண லேயரை இந்த இடத்துல செட் பண்ணுங்கள். ஓகே சூப்பர். இப்போ மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணுறங்க. நெக்ஸ்ட்டு மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃப்எக்ஸ் நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இது கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கடைசியாக வந்து கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு சேச்சுரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இது கிளிக் பண்ணுங்கள். ஓகே சூப்பர். இப்போ டிக் பண்ணிடலாம். இது பிஃபோர், இது ஆஃப்டர் த சேச்சுரேஷன். இது பிஃபோர், இது ஆஃப்டர். உங்களுக்கு பிரைட்டாக இருக்கும், ஒரு லுக்காக கொடுக்கும். ஸோ சேச்சுரேஷன் அதுதான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், கலர்ஸை ஒன்று கொஞ்சம் பூஸ்ட் பண்ணும், அதனால தான் அதை கொடுக்க சொன்னேன். ஓகே, லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ட்ரானிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை சேவ் பண்ணுறங்க. ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். நம்புறோம். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஒன்று பண்ணுறங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கு தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்ருக்கு. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நான் கீழே ஒரு கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கான அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுக்குங்க. நம்ம சேனலில் எப்போல்லாம் புது வீடியோ போடுறோமோ அப்பப்போ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்துடும், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்படி ஒரு சேனல் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியல. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கும் இப்படி ஒரு சேனல் இருக்குன்னு தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் நம்ம சேனலுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நான் இங்கே வீடியோ போடுறதை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ ரெகுலராக 1 டேக்கு வந்து 2 வீடியோஸ் மாதிரி இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ முடிஞ்சளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா நிறைய பெனிஃபிட்டும் இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் என்னைங்க ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி, என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட், என்னோடய ட்விட்டர் அக்கௌண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் SD. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண, கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை டிங்குன்னு எழுதுருங்க. டாடா பை பை, see you. நம்மளை பிடிக்காத சில பேர் நதியில் கல்லெறிஞ்சு விளையாடுவாங்க. நதி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அந்த நதி மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. நம்ம வேலை, நம்ம கடமையை செம்மையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கும்.